தவசீலி அவர்கள் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட்டும் கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வர நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. என்னை இப்படி நெகட்டிவாக விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம அவ்வளோ வேலைகள் இருக்குது. அந்த வேலைகள் எதுவுமே அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரு சில பேர் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, இந்த மாதிரி செய்யாத, அடுத்த வாட்டி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருத்திக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் ரொம்பவே ஹேட்ரடாக அசிங்கமாலாம் நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்கள என்னால் எப்படி நினைக்கிறது ஏற்றுக்கிறதுனே எனக்கு தெரியல. யாருமே ஒரிஜினல் ஐடி கிடையாது, எல்லாமே ஃபேக் ஐடி தான். ஏன்னா ஒருத்தவங்க முகத்தையும் நான் பார்த்தது கிடையாது. நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன். எல்லாருமே ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் ஒரு ஹேட்டர்ஸ் மீட்டுன்னு வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வாங்க என் கண்ணு முன்னாடி என் மூஞ்சி முன்னாடி பேசுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். இந்த ஒரு ஹேட்டர்ஸ் மீட்டுன்னு எனக்கு வச்சுட்டா லாரியாக வண்டியாக எனக்கு வருவாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக சொல்லியிருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் இவ்வளவு நெகட்டிவாக அவங்களுக்கு அப்படி நெகட்டிவிட்டியாக அவங்களுக்குன்ற மாதிரி கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.